கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வெங்கட் பாட் a second hand scooter and spent 10% on the of the cost on it repairs. அதாவது வெங்கட் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு வாங்கினார்ல அதில் ஒரு 10% அமௌண்ட் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறாரு. ஓகேவா, புரியுதா? செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்குறாரு, ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he sold the scooter for a profit of 2200. இவர் வாங்கினார்ல அந்த வேலை ப்ளஸ் ரிப்பேர் பண்ணார்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை விற்கிறாரு. எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு? 2200 ப்ராஃபிட்டுக்கு வந்து விற்றுட்டாரு. ஓகேவா. how much did he spend on repairs if he made a profit of 20%? அதில் வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு ரிப்பேரையும் சேர்த்து 20% வந்து ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவரோட ரிப்பேர் பண்ணது காஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் அமௌண்ட்டு வந்துட்டு எவ்வளோ 2200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இதை வச்சு 20% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ 20% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்துட்டு என்னது 2200. ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இவர் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார்ல, இந்த அவர் வாங்கின ப்ரைஸு ப்ளஸ் ரிப்பேரை அது ரெண்டுத்தையும் சேர்த்த ப்ரைஸ் வந்துட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. அது என்ன அப்படின்னா, சிபி இஸ் ஈக்குவல் டு 2200 இன்ட்டு 100 டிவைடட் பை 20. ஓகேவா. ஸோ 11 டைம்ஸு. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் என்னது, ரிப்பேரையும் அவர் வாங்கின விலையும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 11,000 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னது, ரிப்பேரையும் சேர்த்து. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கான நார்மலான காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ரிப்பேரையும் சேர்த்து இருக்கிறதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அவர் வாங்கினதுலேருந்து அதாவது ரிப்பேருக்கு சேர்ந்த அமௌண்ட்லேருந்து அவர் வாங்கினதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பேருக்கான அமௌண்ட் மட்டும் என்ன அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ போடுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். சொன்னது புரியல அப்படின்னா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 110. ஏன் 110 அப்படின்னா 100% அப்படிங்கிறது வந்துட்டு நார்மல் காஸ்ட் ப்ரைஸ். ரிப்பேரையும் சேர்த்துருக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து இந்த 11,000, அதனால தான் இந்த 110. ஓகேவா, இன்ட்டு 11,000. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்குமா? 1 டைம்ஸு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 00. அப்போ அவர் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், 10,000க்கு வாங்கியிருப்பார். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்துட்டு ரிப்பேரும் ஆட் பண்ணது. ஓகேவா. இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னது, ரிப்பேரையும் சேர்த்த காஸ்ட் ப்ரைஸு. இது வந்துட்டு அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸு. ஓகேவா. ஸோ அப்போ ரிப்பேர் சேர்ந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11,000ல் 10,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1000. அந்த 1000 தான் வந்துட்டு என்னது, ரிப்பேர் பண்ண அந்த 10% அமௌண்ட். ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஹி ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹி ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 1000 ருபீஸ். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.